கோவற்காயை சுத்தமாக தண்ணீர் ஊற்றி கழுவிக்கொள்ளலாம். சுத்தமாக கழுவிய கோவற்காய் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கோவற்காயை அரிந்து கொள்ளலாம். 2 மணியை வெட்டி எடுத்து தப்பால் போடவும். நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் எல்லா கோவற்காயும் நறுக்கி எடுத்துக்கொள்கிறேன். நீங்களும் நறுக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கடாயில் சுத்தமான நல்லெண்ணெய் தாளிக்க எடுத்துக்கொள்ளவும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சிறிதளவு, 10 பல் பூண்டு, நறுக்கிய வெங்காயம் 1 நன்றாக வதக்கவும். நறுக்கிய தக்காளி 1 நன்றாக வதக்கிக் கொள்ளவும். சுத்தமாக கழுவிய நறுக்கிய கோவற்காய் போட்டுக்கொள்ளவும். நன்றாக வதக்கிக் கொள்ளவும். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிறிதளவு தண்ணீர் ஊற்றவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலவிடவும். மூடி வைத்துக் கொள்ளலாம். பக்கத்திலேயே நிலக்கடலை நன்றாக வறுத்துக் கொள்ளலாம். வறுத்த நிலக்கடலை ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம். தோல் நீக்கிக் கொள்ளவும். தோல் நீக்கிய நிலக்கடலையை மிக்சி அல்லது உரையில் போட்டு தூளாக்கிக் கொள்ளவும். கோவற்காய் வெந்த பிறகு தண்ணீர் சுண்டிய பின்பு வறுத்து தூளாக்கிய நிலக்கடலை தூள் போட்டு கலந்து இறக்கவும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். சுவையான, ஹெல்த்தியான, எல்லாருக்கும் பிடித்தமான கோவற்காய் பொரியல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.